அவகேடோ அண்ட் எக்கு இதை வச்சு ஈஸியாக ஒரு வெயிட்லெஸ் ரெசிபி எப்படி பண்ணுறது பார்த்துடலாமா? இதுக்கு 2 எக்கை பாயில் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அவகேடோ, ஒரு ஃபுல் அவகேடோவை எடுத்து 2ஆக கட் பண்ணிட்டிங்க. சென்டரில் இருக்க சீடை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பல்ப்பு மட்டும் எடுத்து நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸ்மாஷ் பண்ணும்போது எந்த ஒரு பல்ப்பும் இல்லாமல் நல்லா ஈவனாக ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எல்லாத்தையும் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக பேப்ரிக்கா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போ இதை க்ரீன் சாலடாக பண்ண போகிறேன். அதனால் நான் ஃபுல்லாக க்ரீனி வெஜிடபிளாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா குக்கும்பர், கேரட், எந்த ஒரு சாலட் வெஜிடபிள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜுக்கினி கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஆனியன், குக்கும்பர், லெட்யூஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னா ப்ரெட்டில் வச்சு நல்லா டோஸ்டரில் வச்சு டோஸ்ட் பண்ணியும் சாப்பிட்லாம். நல்லா ரிச்சாக ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஒரு சிலருக்கு அவகேடோவில் இருக்க அந்த க்ரீனிஷ் ஸ்மெல் பிடிக்காது, அந்த பட்டரி ஸ்மெல்லு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அந்த மாதிரி பட்டரி ஸ்மெல் எதுவுமே வராது. பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்க பேப்ரிக்கா பவுடர் போட்டு எக்கை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க, ஈஸியான அவகேடோ எக் சாலட் ரெடி.